Hi everyone. So in this video we are going to see chapter 2 P block elements 1 12th standardல இருக்க full analysis. அதாவது இந்த சாப்டர் நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெசனை டீச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லெசனில் இருக்க என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் அதில் கேட்கலாம், ஓகேவா, என்னென்ன மாதிரி கொஷின் அதில் கேட்கலாம், என்னென்ன கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை நீங்கள் எந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் அனாலிசிஸ் ஒரு லெசன் முடிச்சா நம்ம போடுவோம், ஓகேவா. அது கண்டிப்பாக அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சாப்டர் 2 முடிச்சிட்டேன். அந்த ஃபுல் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர்ஸ் எழுதணும், 2 மார்க்குக்கு எப்படி எழுதணும், 3 மார்க் எப்படி எழுதணும், 5 மார்க் எப்படி எழுதணும், பேஜ் நம்பரோட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷின் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ், ஓகேவா. அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 29 இருக்குது, ஓகேவா. பேஜ் நம்பர் 29 இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க். எதுக்கு வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் மற்ற எலிமெண்ட்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த குரூப்பில். ஒரு 3 பாயிண்ட் இருக்கும், ஸ்மால் சைஸ், அயனைசேஷன் என்தால்பி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எதுனா போதும், ஓகேவா. தட் இஸ் ஃபஸ்ட் 2 மார்க். நெக்ஸ்ட் செகண்ட் 2 மார்க் வந்து இன்னட் பேர் எஃபெக்ட், தட் இஸ் இன் பேஜ் நம்பர் 30 இருக்குது. ஸோ இன்னட் பேர் எஃபெக்ட் ஆனது அந்த டவுன் த குரூப் போக போக அந்த குரூப் 13, குரூப் 14, குரூப் 15 என்ன ஆகும், அந்த எஸ் பிளாக் ஆர்பிட்டலில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் இனர்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்னட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டெஃபினேஷனை மட்டும் எதுனா போதும். 2 மார்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள், அல்லோட்ரோபிசம், அதோட டெஃபினேஷன் மட்டும். அல்லோட்ரோபிசம்னா என்ன, ஓகேவா, அது பேஜ் நம்பர் 30 இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், ஹவு டஸ் போரான் ஃபார்ம்ஸ் ஹைட்ரைட்ஸ், இது பேஜ் நம்பர் 32 இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறத நீங்கள் இன்னும் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஃபோர்த் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. 1, 2, 3 வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைனா கூட அதை படிச்சுக்கோங்க. ஃபோர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், யூசஸ் ஆஃப் போராக்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நல்லா படிச்சிருங்க அதை, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்த் கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஹவு டஸ் போரான் ஃபார்ம் ஹைட்ரைட்ஸ்னு கேட்பாங்க. போரான் டஸ் நாட் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் பட் ஃபார்ம் ஹைட்ரைட்ஸ், ஹவு, அந்த மாதிரி நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் கொஷினுக்கு ஆன்சர் ஒன்று தான், அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ படிக்கிறத கான்செப்டுவலாக நம்ம படிச்சுக்கணும், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் 6th கொஷின் பாருங்கள். 6th கொஷின் என்ன அப்படின்னா எத்தில் போரேட் டெஸ்ட்டு, ஓகேவா. அது பேஜ் நம்பர் 35 இருக்குது. எத்தில் போரேட் டெஸ்ட், இல்லாட்டி ஹவு வில் யூ ஐடென்டிஃபை அ போரேட் ரேடிக்கல், இந்த மாதிரி எப்படி கொஷின் கேட்டாலும் ஒன்று தான். என்ன செய்ய போகிறோம், அந்த ரேடிக்கல் எடுத்து எத்தனாலோட ட்ரீட் பண்ணும்போது க்ரீன் ஃப்ளேம் ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை எத்தில் போரேட் டெஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே பேஜில் ஆக்ஷன் ஆஃப் அமோனியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 35. அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் 7th கொஷின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட், இட் இஸ் அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு கேட்கறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான், பட் இருந்தால் கூட அதை நீங்கள் படிச்சுக்கணும் நல்லா, ஓகேவா. ஸ்ட்ரக்சர் போடுறீங்க, 2 பாயிண்ட் தான் இருக்குது. 2D ஸ்ட்ரக்சர், ஹைட்ரஜன் பாண்டிங், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இந்த 8th கொஷின் பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆலம். ஸோ இது வந்து 5 மார்க்கில் எல்லாமே கேட்டால் 5 மார்க்கில் கேட்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 3 மார்க்கில் கேட்கலாம். ப்ரிப்பரேஷன் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 2 மார்க். யூசஸ் மட்டும் கேட்டாங்கன்னா 2 மார்க், ஓகேவா. இது வந்து இந்த ஆலம் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. ப்ரிப்பரேஷனோ ப்ராப்பர்ட்டிஸோ யூசஸோ கண்டிப்பாக ஒரு கொஷின் இந்த ஆலம்ஸ் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் ஆலம்ஸ் டாபிக். ஆலம் இஸ் அ டபுள் சால்ட். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, எங்கெங்கே யூஸ் ஆகுது, இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் 9th கொஷின் பாருங்கள், டெண்டன்சி ஃபார் கேட்டினேஷன், ஓகே 9th கொஷின் பாருங்கள், டெண்டன்சி ஃபார் கேட்டினேஷன், பேஜ் நம்பர் 41. அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். கைனடிக் நெட்னஸ் ஆஃப் மாலிகூல் ஷுட் ஹேவ் செல்ஃப் பாண்டிங், அதோட வேலன்சி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ அந்த மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10th கொஷின், அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், இது 5 மார்க், நான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 11th கொஷின், ப்ரிப்பரேஷன் ஆஃப் லீனியர் சிலிகான்ஸ், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இதுவரை கேட்டது கிடையாது. பட் சிலிகான்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம் அப்படின்னா இந்த கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட் யூசஸ், இதான் கேட்பாங்க சிலிகான்ஸில், ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் 12th கொஷின் அண்ட் 15th கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. 12th கொஷின் அண்ட் 15th கொஷின், ஓகேவா. ஸோ மற்றது எல்லாமே புக் பேக், நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க மேலே கொஷின்லேயே கவர் ஆயிடுச்சு. 12 and 15 மட்டும் கவர் ஆகலை. ஸோ இந்த கொஷின் மட்டும் நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், ஓகேவா. பட் நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உள்ள தரவாக போய் கான்செப்ட்ஸ்லாம் படித்து வச்சுக்கணும் கொஷின்ஸை. பட் புக் இன்சைட் புக் பேக்கில் இது வரைக்கும் கேட்ட கொஷின், கேட்க மாறி இருக்க கொஷின், இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஓகேவா. பட் 1 வேர்ட்ஸ் வந்து நம்ம புக்கை ரீட் பண்ணி தான் ஆகணும், ஓகே. நெக்ஸ்ட்டு 3 மார்க் அண்ட் 5 மார்க்குக்கு வரும்போது, ஸோ 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஷின் மெட்டாலிக் நேச்சர், ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெட்டாலிக் நேச்சர், அதோட டெஃபினிஷன் மட்டும் படித்து வச்சுக்கிட்டா கூட போதும். செகண்ட் கொஷின் ஆலம்ஸ் டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும் ஆலம்ஸ் டாப்பிக்கு,
ஓகேவா? ஏன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது, 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். இந்த லெசனில் 5 மார்க் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இந்த லெசனில் 5 மார்க்னு ஒன்று கேட்டதே கிடையாது இது வரைக்கும். பட் கேட்கலாம் அப்படின்னா இந்த கிராஃபைட் அண்ட் டைமண்ட்டை கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ என்னென்ன எழுதணும், 2 டிஃப்ரென்ஸ் மாதிரி கூட போட்டு எழுதிக்கலாம். என்ன ஹைப்ரிடேஷன், இதுக்கு sp3 இதுக்கு sp2. ஸோ எது ஹார்டு எது சாஃப்ட், எது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கும் கண்டக்டிவிட்டி இருக்காது, சி பாண்ட் எத்தனை, அதில் சிசி பாண்ட் எத்தனை, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் எல்லாமே அதில் நம்ம இது சொல்லிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சிலிகான் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, 3 மார்க்கில் கேட்கலாம். புக் பேக்கில் 17th கொஷின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கொஷின்ஸ் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் சாப்டர். என்ன மாதிரி கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து ரியாக்ஷன்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? புக் பேக்கில் ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு காம்பவுண்டு கொடுத்து ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் செகண்ட் சாப்டர். இந்த கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி எல்லா லெசன்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.